கடவுள் என்றால் என்ன? ஏன்னா இது பற்றின இந்த கேள்விக்கு சரியாக விடையே கிடைக்கல. அதுக்கான இறுதியான விடையை நான் சொல்கிறேன். எனக்கு தான் நான் சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். அந்த இடத்துல மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதனாகிய நான் சொல்கிறேன். மனிதர்களின் லட்சியம் நிறைவேறிய அந்த புள்ளியில் இருந்து நான் சொல்கிறேன். அந்த புள்ளியில் இருக்கிற மனிதர்களின் லட்சியமே மனித நிலையில் முழுமையடைவது தான். மனிதராவது தானே மனிதர்களின் லட்சியமாக இருக்கும். பரிணாம அந்த வளர்ச்சி நோக்கம் குரங்குகளாக நம்ம இன்றைக்கும் குரங்கு தான். விலங்குகளாக இருந்தப்போ நமக்கு மனம் என்னும் நோய் ஏற்பட்டு இப்போ நம்ம மனிதர்களாக மாறுவதற்காக 1 லட்சம் வருஷம் 2 லட்சம் வருஷம் முயற்சி பண்ணி இன்றைக்கி அந்த மனித நிலையில் நாம் முழுமையடைஞ்சிருக்கோம். முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் நான் தான். இப்போ தான் அந்த காலகட்டத்தில் தான் மனிதர்கள் முழுமையடைகிறார்கள். அப்படின்னா அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். அப்போது கடவுள்னா என்ன, அதுக்கான இருக்கா இல்லையா, கடவுள்னா என்ன, அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஆத்மா அப்படி இப்படின்னு என்னென்னோ விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம உணரணும் அப்படி இப்படின்னு என்னென்னோ விளக்கம். நான் தெளிவாக விளக்கம் சொல்கிறேன். கடவுள்னா என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன். எது இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள். யார் இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள். எது இல்லைன்னா நாம் இல்லை, இந்த காற்று இல்லைன்னா நாம் இல்லை. அதாவது நான் இப்போ கடவுள்னா என்னன்னு நான் சொன்னால் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஆமாம், இது மறுக்க முடியாது, தெளிவாக புரியணும். இதெல்லாம் உனக்கு புரியாது, கடவுள்னு என்ன கடவுள்னா என்னன்னு உனக்கு சொன்னால் உனக்கு புரியாது அப்படின்னு சொன்னதாக இருந்தால் அது உண்மையாக இருக்க முடியாது. சின்ன குழந்தைக்கு கூட நம்மளால் புரிய வைக்கணும். உலகத்தில் எவ்வளோ பெரிய அறிவாளிக்கும் சரி, எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, ஒரு சின்ன குழந்தைக்கும் யாருக்கு வேணாலும் பாமரருக்கும் புரிகிற மாதிரி சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்படி அவங்களும் பாமரரும் புரிஞ்சிக்கணும். எது இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள். யார் இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள். இந்த காற்று இல்லைன்னா நாம் இல்லை, 2 நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. அப்போ அந்த காற்று தானே கடவுள். தண்ணி இல்லைன்னா நாம் இல்லை, இந்த பூமியில் எந்த உயிரினமுமே இல்லை. அப்போ அதுதானே கடவுள். அப்புறம் இயற்கை பசுமை உணவு இல்லைன்னா நாம் இல்லை, அப்போ அதுதானே கடவுள். அப்புறம் அப்பா அம்மா இல்லைன்னா நாம் இல்லை. அவங்க பெற்று போட்டு எங்கேயோ போயிட்டாங்கன்னா அந்த குழந்தை தன்னிச்சையாக வளருமா? இல்லை யாரோ ஒருத்தர் காப்பாற்றி வளர்க்குறாரு, ஆனால் அந்த அப்பா அம்மா வளர்க்குற மாதிரி வருமா? பெற்றெடுத்த அந்த அப்பா அம்மா வளர்த்தா தான் அது அந்த குழந்தைக்கு உண்மையான அன்புன்னா என்னன்னு தெரியும். அப்போ அந்த பெற்றவங்க கடவுள். நமக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்க தான் கடவுள். இந்த உணவு இல்லைன்னா நாம் இல்லை, இந்த உணவு தான் கடவுள். அதனால தான் சொல்கிறேன், எது இல்லைன்னா நாம் இல்லையோ, யார் இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள், அவங்க தான் கடவுள். இந்த காற்று, இந்த இயற்கை, இந்த சூரிய ஒளி, அது இல்லைன்னா நாம் இல்லை, அதுதான் கடவுள். தெளிவாக இருக்கா? அப்போ நம்ம கடவுளை பார்க்கலாம், கடவுள்கிட்ட பேசலாம். அவங்க அப்பா அம்மா தான் கடவுள் அப்படின்னா நீங்கள் கடவுள்கிட்ட பேசலாம், கோச்சிக்கலாம். அவங்கள திட்டுவாங்க, அவங்ககிட்ட நீங்கள் கோச்சிக்கலாம். அவங்கள கூட நீங்கள் ஒரு பணிவாக கோவப்படலாம். அப்போ கடவுள்கிட்ட நம்ம பேசலாம், கடவுள் நம்மக்கிட்ட பேசலாம், கடவுளை நம்ம பார்க்கலாம். கடவுளை நீ பார்க்க முடியாது, தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார் அப்படின்னு அப்படி சொன்ன கதைகளை விட இது எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது கதை. அப்போ நீயும் கடவுள். அப்போ கடவுள்னா வேற ஒன்று, நீ கிடையாது. கடவுள்னா உன்னை விட மேலானது, அது அற்புத ஆற்றல் அப்படிலாம் இல்லாமல் கடவுள் யார் இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள். அப்படின்னா எது இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள். அப்படின்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இல்லைன்னா அந்த பிள்ளை இல்லை. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தான் கடவுள். நான் அந்த பிள்ளையை நான் பாதுகாக்கணும், வளர்க்கணும். அப்போ அந்த பிள்ளைக்கு நான் தான் கடவுள். இப்போ நான் சொல்கிற விதிமுறைப்படி பார்த்தா நானும் கடவுளாயிட்டேன். எல்லாருமே அப்போ மனிதர்கள் எல்லாருமே கடவுள். மனிதர்கள் யாருக்கோ கடவுளாகவும் இருக்காங்க. மனிதர்கள் அவங்க பிள்ளைகளுக்கு அல்லது அவங்க யாருக்கெல்லாம் உதவி செய்கிறவங்கெல்லாம் கடவுளாக பாருங்கள். அப்போ மனிதர்கள் எல்லாருமே கடவுள் தான். இந்த காற்று எங்கேயுமே கடவுள் தான். இந்த உலகத்தில் கடவுள் மயம்தான். காற்று, நீர், உணவு, இந்த சூரிய ஒளி, இதெல்லாம் கடவுள். இதெல்லாம் கடவுள். அப்புறம் நம்ம வீடு இருக்குது பாருங்கள். வீட்டுக்குள்ளே நம்ம திறந்த வழியில் படுத்தா செத்து போயிடுவோம். அப்போ இந்த வீட்டுக்குள்ளே பத்திரமா நிம்மதியாக தூங்குறோம். பற்றில நிம்மதியாக தூங்குறதுக்கு என்ன காரணம்? இந்த வீடு தான் காரணம். அந்த வீடு ஒரு கடவுள். அதை தொட்டு கும்பிடுங்க, அந்த வீட்டை தொட்டு கும்பிடுங்க, அந்த காற்றை தொட்டு கும்பிடுங்க, அந்த காற்றை பார்த்து கும்பிடுங்க, அந்த ஒளியை பார்த்து, சூரியனை பார்த்து கும்பிடுங்க. நீங்கள் கடவுள்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு போய் கும்பிட்றீங்கள, கடவுள்னு சொல்லிவிட்டு அந்த கோயிலுக்கு போய் ஏன் கும்பிட்றீங்க? அது கடவுள்னு சொல்லிட்டு தானே கும்பிட்றீங்க. அப்போ நான் இன்றைக்கி எதை கடவுள்னு சொல்கிறேன்? எது இல்லைன்னா நீ இல்லையோ, நாம் உயிரோடவே இருக்க முடியாதோ, 2 நிமிஷம் காற்றை சுவாசிக்கலைனாலே நீ செத்து போயிடுவ. அப்படிப்பட்ட காற்றை என்றைக்கா கடவுள் நினச்சி கும்பிட்ருக்கியா? ஆனால் இந்த கற்சிலைகளை போய் கும்பிட்ற, கோயிலுக்கு போய், மசூதிக்கு போய், தேவாலயத்துக்கு போய் கும்பிட்ற. அதெல்லாம் இல்லாமலே மனிதர்கள் வாழ்ந்தாங்க, அந்த சிலைகள்லாம் இல்லாமலே.
வாழ்ந்தாங்க. அது இல்லைன்னா நம்மளால் வாழ முடியும். இங்கே இருக்கிற சிவனை பற்றி ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்கெல்லாம் உயிரோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே இருக்கிற சிவனை பற்றியோ ஒரு சுடலை மாடனை பற்றியோ அல்லது முருகரை பற்றியோ ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களுக்கோ தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது தென் அமெரிக்காவிலேயே ரஷ்யாவில் இருக்கிறவங்கள பற்றி அவங்களுக்கு ரஷ்யாவில் இருக்கிறவங்களுக்கு ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிற முருகரை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க உயிரோடு தான் வாழ்கிறாங்க. அதனால் முருகர் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா முடியாதா அப்படின்னா வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ ஜப்பான் நாட்டுக்காரன் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு முருகரை பற்றி தெரியாது, சிவனை பற்றி தெரியாது. ஆனால் அவங்க வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. முருகரை பற்றி தெரிலன்னா அங்கே ஒருத்தர் வாழவே முடியும். ஆனால் அவங்க காற்று இல்லைன்னா இந்த உலகத்தில் யாராலையும் வாழ முடியும். ஜப்பான்காரங்களும் செத்து போயிடுவாங்க, இந்தியாக்காரங்களும் செத்து போயிடுவாங்க. காற்று இல்லைன்னா, சாப்பாடு இல்லைன்னா, சூரிய ஒளி இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. அப்பா அம்மா இல்லைன்னா யாராக இருந்தாலும் செத்து போயிடுவாங்க. நல்லாவே வாழ முடியும், வாழ்க்கை நல்லாவே இருக்காது. நமக்கு தெளிவாகவே தெரியுது. இதை விட மேலான சக்தி இருக்கணும், இதனாலெல்லாம் நான் திருப்தி அடைய மாட்டேன். இப்படிப்பட்டவர்கள் எனது அப்பா அம்மா மாதிரி கடவுள் இருக்கக்கூடாது, அவர் பேராற்றல் நிறைந்தவராக இருக்கணும், எனக்கு மேலான அருளை வழங்குவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பேராசை. நிஜமான அப்பாவால் நமக்கு ஒரு காற்று இல்லைன்னா நீ உயிரோடு இருக்க முடியாதுப்பா 2 நிமிஷம். அதை விட மேலான ஆற்றல் இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்குது? ஒரு அப்பா அம்மா தருகிற அன்பை விட மேலான ஆற்றல் வேறு என்ன இருக்குது இந்த உலகத்தில்? இதை விட மேலானது நீ என்ன எதிர்பார்க்குற? பேராசை பிடிச்சவன் நீ. பேராசை பிடிச்ச உன் புத்தியில் அப்படி என்ன தான் இருக்குது சொல்லி தொலை. இதை விட மேலானது என்னப்பா இருக்குது? இந்த சூரிய வழியே தான் சூரியன் தான் கடவுள். இதை விட மேலானது இந்த உலகத்தில் என்ன இருக்குது? உன்னால் சொல்லவே முடியாது. அப்படி நீ என்னத்தை தான் எதிர்பார்க்குற? சூரியனை வணங்க மாட்டேன்ற, கோயிலுக்கு போய் கற்சிலைகளை போய் வணங்கிட்டு இருக்கிற, காற்றை வணங்க மாட்டேங்கிற, தண்ணியை வணங்க மாட்டேங்கிற, ஒரு மழை வந்தால் எழுந்திரிச்சு கும்பிட மாட்டேங்கிற. இதெல்லாம் கடவுள் இல்லைங்கிற. அது இதை விட மேலானதாக இருக்கணும், இதெல்லாம் கடவுள் கிடையாது, இதை விட மேலானதாக இருக்குங்கிற. இதை விட மேலானது என்ன இருக்குது இந்த உலகத்தில்? ஒரு அப்பா அம்மாவை விட மேலானது நீ பிறந்ததுக்கே அப்பா அம்மா தான் காரணம். நீ பாதுகாப்பாக வாழ்ந்ததுக்கும் அதை விட மேலான கடவுள் வேறு என்ன இருக்குது? இதை விட வேறு என்னப்பா நீ பெருசாக எதிர்பார்க்குற? இதை விட பெருசாக வேறு என்ன இந்த உலகத்தில் இருந்துட முடியும்? கடவுள்னா என்னன்னு சொல்லிட்டேன்னா ஈஸியாக புரிஞ்சிருச்சா? அறிவுடையவர்கள் மட்டும்தான் இதை ஒப்புக்கொள்வார்கள். கடவுள்னா இதுதான், வேறு எதுவும் நீ கடவுள்னு சொன்னால் அது கடவுளே கிடையாது. நான் சொன்னல, எது இல்லைன்னா நாம் இல்லையோ, யார் இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள். அப்படின்னா இதை ஏற்றுக்காதவங்க, இல்லை அது கோயிலில் அது சிவன் தான், அது அல்லாஹ் தான், இயேசு தான் கடவுள், நீ சொல்கிறதெல்லாம் கடவுள் கிடையாது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு அறியாமை நிறைந்தவர்கள் விதண்டாவாதமாக தான் இருக்கும். உண்மையை புரிந்து கொள்ள மறுக்கிற ஒரு விதண்டாவாதிகள் மட்டும்தான் அப்படி பேசுவாங்க. கடவுள் நீ யாருன்னு கடைசியாக நான் இப்போ சொல்லிட்டேன்னா, கடவுள்னா என்னன்னு சொல்லிட்டேன்னா இதுதான் இறுதியான ஒரு முடிவு. கடவுள்னா இதுதான். கடவுள்னா நம்ம பார்க்கலாம், நம்ம பேசணும், நாம் நம்பணும், அதுதான் கடவுள். கடவுள்னா நீ என்னன்னு சொன்னால் அதை நம்பணும்னு சொன்னால நான் என்ன சொல்கிறேன், நீ கடவுள்கிட்ட பேசலாம், கடவுளை உணரலாம், தண்ணீர் குடிக்கலாம், உணவை சாப்பிடலாம், காற்றை உணரலாம், அம்மா அப்பா கிட்ட பேசலாம், அம்மா அப்பா உங்ககிட்ட பேசுவாங்க, நீயும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீயும் கடவுள் தான். இதுதானே நம்பக்கூடிய கடவுள், இதுதானே உணரக்கூடிய கடவுள், இதுதானே ஒப்புக்கொள்ளக்கூடிய கடவுள். நீ சொல்கிற சிவனோ அல்லாவோ அவர் எங்கே இருக்கார், யார் பார்த்தா? ஆனால் நீ சொன்னால் நாங்கள் நம்பணும் இல்லை? நீ சொன்னால் நாங்கள் நம்பிடணும், ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது. நான் இப்போ சொன்னேன்ல எது கடவுள்ன்ட்டு, எல்லாரையும் பார்க்கக்கூடிய கடவுள், எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய உணரக்கூடிய ஒரு கடவுள், எல்லாரும் நம்புறது என்னென்ன. ஒருத்தர் முன்னாடி நிற்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட பேசுகிற அதை நம்புறல்ல, அதான் நம்பக்கூடிய கடவுள்.